அப்போஸ்தலர் 16:13. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் 16:13. அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்ப ஜெபத்தை வழக்கமாக்கினான். ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்கிட்டான். அன்றாடம் செய்ய வேண்டிய காரியத்துல பவுல் ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்வார். அது என்ன தெரியுமா? ஜெபம் பண்றது. நாம ஜெபம் பண்ண முடியாத காரணங்களை வைக்கிறோமே, இந்த காரணம் எல்லாம் பவுல் கிட்ட வைக்க முடியாது. பவுல் சந்தித்த நெருக்கம், பவுல் சந்தித்த பிரச்சனை கொஞ்சம் அல்ல. ஆனாலும் அவன் தன் வாழ்க்கையிலே ஜெபிக்கிறத அவன் குறைக்கவில்லை, நிறுத்தவில்லை. ஜெபத்தை அவன் வழக்கமாக்கினான். பவுல் சந்தித்த பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 23 முதல் கொஞ்சம் வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசம். எது புத்தீனமா பேசுகிறேன்னு சொல்றார் தெரியுமா? அவர் பட்ட பாடுகளை வெளியே சொல்றது. புத்தியா பேசுறது எது தெரியுமா? இயேசு நமக்காய் பட்ட பாடுகளை. ஆமாம், நாங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டு, நாங்க அப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருக்கிறோம், நாங்கெல்லாம் இது புத்தீனமா பேசுறது. இயேசு எனக்கா எவ்வளோ அடிபட்டார் தெரியுமா, எவ்வளோ நொறுக்கப்பட்டார் தெரியுமா, அது புத்தியா பேசுறது. ஆமாம், எல்லார்ட்டையும் எப்படி பேசுங்க? நான் மட்டும் இந்த வீட்டில் உழைக்கிறேன், நான் மட்டும் புத்தினோம். நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க, நான் காலையே எழும்பி புத்தினோம். ஆமென். அதனால பவுல் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதுனால அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தெரிய வந்துச்சு. என்னெல்லாம் பாருங்க. நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 1-2 தடவை இல்ல, அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 1 குறைய 40 அடினா 39 அடி. இப்படி இயேசு ஒரு வாட்டி வாங்கினார். பவுல் எத்தனை வாட்டி வாங்கி இருக்கிறார்? 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன். என்னங்க? ஆமென். ஏன் 40 அடி அடிக்கணும்? இது ஒரு தண்டனை. ரோம சட்டத்தில் உள்ள ரோமர் கொடுக்கிற தண்டனை. அந்த தண்டனையை பிலாத்து இயேசுவுக்கு கொடுக்க காரணம் என்னவென்றால், அவன் மனசு என்ன சொல்லுதுன்னா, இவரை எப்படியாவது விடுதலையாக்கி விட வேண்டும். இந்த 40 அடி அடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தண்டனையும் கொடுக்க கூடாது. அதனால தான் பிலாத்து என்ன செய்வார்னா, இவரை 40 அடி அடிக்க அனுமதிப்பார். அவருக்கு மனசுல என்னன்னா, இவரை எப்படியாவது காப்பாத்திரணும், இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய அந்த தண்டனையிலிருந்து விளக்கணும். 40 அடி விழுந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு மேலே தண்டனை கொடுக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 39ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 39ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ பிலாத்து பார்க்குறான், சாட்டையால் அடித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு பார்க்குறான். இன்னும் 1 அடி எக்ஸ்ட்ரா இயேசு மேலே விழுந்திருந்துன்னா அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார். அந்த 1 அடி விழாததுனால நாம காப்பாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 1 அடி விழுந்திருந்தா அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார். அவர் சிலுவையில் ஏறலைன்னா நாம என்னைக்கோ பாதாளத்தில் இறங்கி இருப்போம். ஹல்லேலூயா. இப்படி பவுலுக்கு 5 தடவை அடிக்கப்பட்டது. இந்த வேதத்தில் ஒரு பொய் கூட கிடையாது. இது சத்திய வேதம். அதனாலதான் இன்னைக்கு நிக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5 தரம் அடி வாங்கி இருக்கிற. அடுத்து வாசிங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன். கல்லறிந்து, அந்த கல்லறிந்த சம்பவம் அப்போஸ்தலர் 14 இருக்கிறது. கல்லறிந்து செத்துட்டான்னு சொல்லி தெருவில் வெளியில இழுத்து கல்லறிகிறது பக்கத்து வீட்டில இருந்து யாரும் பார்க்காத இப்படி எறிகிறது கிடையாது. அது ஒரு தண்டனை.
ஊரே சேர்ந்து நின்று ஒரு ஆளை சாகிறது வரை கல்லெறிவாங்க. அப்படி அவனை எரிந்து அவன் செத்துட்டான் நினைச்சு வெளியே எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறான். அடுத்தது 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும், இவை முதலானவைகளை எல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகி இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாள்தோறும் வாதிக்கப்பட்டவன் ஜெபத்தை வழக்கமாக்கினானா? நாம சந்திக்கிற பிரச்சனை இதுக்குள்ள ஏதாவது 1 இல்லைன்னா 2. சொந்த ஜனங்க, அந்நிய ஜனங்க, குடும்பத்தால பிரச்சனையை சந்திச்சு, அதனால எனக்கு ஜெபம் பண்ண, ஃபேமிலியில் ப்ராப்ளம், அதனால ஜெபம் பண்ண முடியலன்னா பவுல் சொல்லுவார், இங்க பாரு, நீ சந்திக்கிற ஒரு பிரச்சனை நான் சந்திக்கிற 1000 பிரச்சனைகளில் 1. அந்த பவுல் ஜெபத்தை வழக்கமாக்கினான். கர்த்தர் சாட்சி கொடுத்தார், அவன் ஜெபிக்கிறவன். என்னால ஜெபிக்க முடியலன்னு நான் வைக்கிற காரணம், அதனால இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்த எதுக்கு நாம் இதெல்லாம் எடுத்து தியானிக்கிறோம்? எதுக்கு ஆவியானவர் இதெல்லாம் எடுத்து நம்மை தியானிக்க வைக்கிறார் என்றால், நாம் சொல்லுகிற காரணம் அது காரணமே அல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தித்த பிரச்சனையை பவுல் ஒத்தைக்கு சந்திச்சிருக்கிறார். இதுதான் நான் பார்த்தேன். உங்க பிரச்சனை என்னன்னு 10 பேர் எழுதுங்க, அப்படியே இதை பாருங்க, அந்த 10 இதுல இருக்கும். தாகத்தினால, பசியினால, கள்ள சகோதரர்கள்னா யாரு? வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு அவன் கூட இருந்து இந்த குழி தோண்டுவாங்கல்ல, அவங்களால பிரச்சனை. ஆமே. ஆனாலும் ஜெபிப்பதை அவன் வழக்கமாக்கி இருந்தான். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆமே. என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன செய்யறேனோ அதுதான் என்னுடைய அடையாளம். ஒருத்தங்க என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம போனை வச்சிட்டு இருக்கிறோம், அப்பதான் எடுத்திருப்போம். ஆனா அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம போனை வச்சிருப்போம்னா நம்முடைய அடையாளம் என்ன சொல்லுவோம்? இவங்களுக்கு 24 மணி நேரமும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். ஆமே. அனனியா கிட்ட கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இந்த 3 நாளா பார்க்கிற 3 நாளா பவுல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் ஜெபித்தான் என்று சொல்லல, ஜெபித்து கொண்டிருக்கிறான். என்னால ஜெபிக்க முடியலைங்கிற ஒரு காரணத்தை நான் எடுத்து வைக்கும் போது, இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தேவ பிள்ளைகள் எடுத்து வாசிப்பது அவசியம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணா சரி, நம்ம சொல்லலாம் அவர் தேவன், அவர் ஜெபம் பண்ணார். இங்கே பவுல் நமக்கு சவாலா இருக்கிறான். ஆமே. ஆண்டவர், அது நீங்க ஜெபம் பண்ணீங்க. பவுல் ஒருவர், முதல்ல எனக்கு பதில் சொல்ல. ஆமே. நம்ம எதை காரணமாய் வைக்கிறோம்? ஜெபிக்கிறதை, ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்கினான். 2வதாக பவுலுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்துச்சு, அவன் எப்படி ஜெபம் பண்ணார்னா, எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எப்படி ஜெபம் பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வயசானவங்களுக்கு முடியாது. முடிகிற வரைக்கும், முடியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் தேவனுடைய வல்லமையை கேட்கணும். போன வாரம் சாட்சி
கேட்டோமே ஒரு சகோதரி ஆமாம் ஆன்லைனில் படுக்கையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழங்கால் படியிடவே முடியாது, எழும்பி நிற்க கூட முடியாது. ஆனால் அவங்க அந்த அந்த ஜெப ப்ரேயர் செஷனில் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் வல்லமையாக இறங்கி அவன் முழங்காலில் துள்ளி துள்ளி அவங்க ஆவியில் களி கூர்ந்தார்களாம். முழங்கால் படியிட்டு துள்ளி துள்ளி. இன்னொரு சகோதரி நம்ம சர்ச்சில் 2 நிமிஷத்துக்கு மேலே முழங்கால நிற்க முடியாது. அவங்க 45 மினிட்ஸ் முழங்கால நின்று அபிஷேகத்தில் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு சகோதரர் அவருக்கு முழங்கால் போட முடியாது, அவருக்கு சரீர நிலைமை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழங்கால் அவர் உலாவிட்டே இருந்தார். ஆமென். அப்போ நமக்கு தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம் கெத்செமனே தோட்டத்தில் போய் அது எந்த வசனம் எடுத்தீங்களா? 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றார். இயேசு ஜெபிக்கிறதுக்கு காண்பித்து தந்த மாதிரி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஸ்தேவான பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 9:40 வாசிங்களேன். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. ஆமென். சர்ச்சில் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றோம், எழும்பி ஜெபம் பண்றோம், சூழ்நிலை கேட்டார் போல ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம பர்சனல் பிரேயர்ல இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் என்பது நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு பவுல் எப்படி ஜெபம் பண்றாருன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றார். சிலருக்கு முடியாது, பலவீனம், அது நம்மை விட கர்த்தர் அறிவார். ஆனா நாம ட்ரை கூட பண்ணாம எனக்கு பலவீனம்னு நம்ம சொல்றதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பவுல் அதான் நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது. இதான் பவுலுடைய சாட்சி. இது எப்படி சாத்தியமாகுது பவுல்னு கேட்டா சொல்லுவாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். புதிதாக்கப்படுகிறதுனால என்னால முடியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்ப கேட்கலாம், நின்று ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? நீங்க படுத்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார், டிராவல்ல ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆனால் இது வேதம் எழுதி கொடுத்தது. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இந்த நியமம் என்றென்றைக்கும் உள்ள நியமமா? ஆமென். ஏசாயா 45:23 வாசிங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. இனி முழங்கால்லாம் போட வேண்டாம்ப்பா, அப்படியெல்லாம் யாருக்கும் மாற்ற முடியாது. காரணம், இந்த நீதியான வார்த்தை என்பது அவரிடத்திலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. இதை யாருக்கும் மாற்ற முடியாது. பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வரும்போது 24 மூப்பர்கள் என்ன செய்தார்களாம்? பணிந்தார்கள். எப்படி பணிவாங்க? முழங்கால் போட்டு தான் பணிய முடியும். அப்ப அங்கேயும் இதுதான் நியமம். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, இது நீதியான வார்த்தை, இது மாறுவதில்லை. பவுல் இப்படி ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதும் பவுல் இந்த பிரேயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:36 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். 21:5 வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 21:5.
அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி விட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். நாங்க ஜெபம் பண்ணோம்னு சொல்ல வேண்டியதானே? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அது எவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் இந்த 13-14 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரே, இந்த 14 நிருபம் மட்டும் இல்லை பவுல் எழுதினது. கொரிந்தியருக்கு 2 நிருபம் இருக்குல்ல, கொரிந்தியருக்கு நீங்கள் கொரிந்தியர் பைபிள் கொரிந்தியர் நிருபம் படிச்சீங்கன்னா மினிமம் கொரிந்தியருக்கு அவர் ஒரு 4 நிருபமாவது எழுதியிருப்பார். நீங்கள் முதல் நிருபத்தை படிக்கும் போதே அதில் சொல்லியிருப்பார், நான் இதுக்கு முன்னாடி எழுதினேன், ஆனால் நீங்கள் அதை ஃபைன் பண்ணல, அது அப்படி அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். அப்போ அந்த நிருபம் எங்கே போச்சு? இல்லை. ஏன் இல்லை? பரலோகம் வேதத்தில் வைக்க அதை அனுமதிக்கலை. உடனே பவுல் என்ன தப்பு எழுதியிருப்பார்? இல்லை. பவுல் அநேகம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை எழுதியிருப்பார். சொந்த கருத்துக்களில் சிலவை ஏற்புடையதாக இருக்கலாம், அவைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் சில இடத்துல பவுல் சொல்வார், இது நான் என்னுடைய இதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பைபிளில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பவுலும் கிடையாது, மோசேயும் கிடையாது. என்ன இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதனால தான் ஸ்திரீகள் முக்காடு போடுவதை குறித்து கொரிந்தியர்ல எழுதி இருக்கும் போது அதை புதிய, அதாவது முக்காடு போடக்கூடாதுங்கிறதுக்காக புதிய வியாக்கியானம் சொல்லிட்டு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கர்த்தர் அப்படின்னா எவ்வளோ காரியங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி ஆகமங்கள்னு நிறைய இருக்கு. அது கூட ஆண்டவர் இதை தள்ள வேண்டியது தானே? எதுக்காக அதை வைத்திருக்கிறார்? அது ஒரு ஒழுங்கு. தூதர்களுக்கு முன்பாக ஸ்திரீகள் முக்காடு போட்டிருக்க வேண்டும். யார் தூதர்கள்? தூது கொடுக்கிறவங்க. தூது கொடுக்கிறவங்க என்ன தூது? கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், தூதை வாங்கி கொடுக்கிறவர்கள். சபையின் தூதருக்கு சொல்லு, சபையின் தூதருக்கு சொல்லு. ஊழியர்களை தான் கர்த்தர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய பீடத்திலிருந்து வார்த்தைகள் பேசப்படும் போது ஸ்திரீகள் முக்காடு போட்டிருப்பது அது வேத ஒழுங்கு. அது அங்க இப்படி இருந்துச்சு, கொரிந்தில இப்படி இருந்துச்சு, அதனால இப்படி இருந்துச்சு, இதனால இப்படி இருந்துச்சு, அதனால அப்படி இருக்கணும். ஏன் இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு தெரியாதா? ஆமென். ஒரு தேவ பிள்ளைங்க பைபிளில் ஃபாலோ பண்ணணும். பைபிளில் என்ன, எதுக்காக இது எழுதி கொடுத்திருக்கிறார்? ஆமாம், சும்மா இடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கிறார் இல்லையே. அப்படின்னா அந்த அப்பம் சாப்பிட்டவங்க எல்லாருடைய நம்பரை ஆண்டவர் எழுதியிருக்கலாமே. ஒவ்வொருத்தருக்கு பேர் நாளாகம மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை வச்சிருக்க வேண்டியது தானே? ஆமாம், இவன் 7 அப்பம் சாப்பிட்டான், இவன் 2 அப்பம் சாப்பிட்டான், இவன் 3 அப்பம் வீட்டுக்கு பார்சல். நம்ம கணக்கெல்லாம் அப்படி தானே இருக்கும். இவங்க 2வது தடவையும் பந்தியில் நோட் பண்ணு சிம்பிளா முடிச்சிட்டார். 5000 புருஷர்கள் இருந்தார்கள், முடிஞ்சு. ஸ்திரீகள் எத்தனை இருந்தாங்க? எண்ண வேண்டியதானே? எண்ணி போட்டு நிரப்ப வேண்டியதானே? இல்ல, இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. காலங்கள் மாறினதும் மனுஷன் மாறுறான், வேதத்தை புரட்டி மாத்த பார்க்கிறான். இல்ல, அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை வேதத்துக்கு மாறா செவியை கொடுக்க கூடாது. முதல்ல செவியை கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். பவுல் இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிறத அங்கும் இங்கும் அங்குமாக காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு வார்த்தை, முழங்கார் படியிட்டு என்ற ஒரு வார்த்தை அங்கே வைக்கப்படுகிறது. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால இயன்றவரை, சர்ச்சில் சிலருக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு அவங்க பலவீனம். இங்கே வச்சு நம்ம முழங்கால் போட்டு முடியாது. ஆனால் வீட்டில் நம்ம அரைக்கதை அடைச்சிட்டு ஸோ முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பலன் இருக்கு மட்டும் நீங்கள் இதை செய்யுங்க. இன்னைக்கு தள்ளிட்டு நாளைக்கு செய்யலாம் நினைச்சாலும் செய்யறதுக்கு என்ன இருக்காது? பலன் இருக்காது. பலன் இருக்கு மட்டும் செய்யுங்க. நீங்க அதுக்குன்னு ஃபுல்லா அப்படி இல்லை, உங்களுக்கு கொஞ்ச நேரமாவது வேதம் காண்பித்து இருக்கிறது அல்லவா முழங்கார் படிட்டு. ஸோ உங்க பர்சனல் ப்ரேயர்ல
கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் கால் வலிக்கிறது வரையாது. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் வருகிறார். கடந்த நாளில் ஒரு காரியத்தை சொன்னார், தாழ்மையோடு சொன்னார். அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது 5 முறை முழங்கார் படியிட்டு பைபிள் படித்து முடிச்சிருக்கிறாராம். நம்ம எல்லாம் எவ்வளோ வெளியேந்து சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நம்ம சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற ஒரு சகோதரன், நான் சேரில் உட்காந்துருக்கிற வீட்டில் அவர் அப்படி கீழே இருந்து பேசிகிட்டு இருக்கிறார். அவர் சொன்னதும், பிரதர் நீங்கள் மேலே இருங்க, நான் கீழே இருக்கிறேன். ஏன்னா நான் அப்படி செய்யலை. பிரதர் நீங்கள் மேலே இருக்க பிரதர், நான் கீழே இருக்கிறேன் பிரதர். எங்கேயோ போயிட்டீங்க பிரதர். எப்படி சாத்தியாச்சுன்னு கேட்டப்ப சொன்னார், அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரே சொத்து இது மட்டும்தான். வனாந்திரத்தில் விட்டது மாதிரி ஆண்டவர் என்ன விட்டு ஆமென் 5 முறை ஆமென் ஹல்லேலூயா. அப்போ இந்த பலன் வந்து கர்த்தர் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஆமென். அவர் விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறவர். விருப்பத்தையும் செய்கை விரும்பணும். நம்ம விரும்பாமல் எப்படி நம்மக்கிட்ட செய்கை வரும்? எதுக்கு இந்த வார்த்தை பேசும்போதே கேட்கும் போதே விரும்பணும். ஆண்டவரே நான் கொஞ்ச நேரமாவது முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும்ப்பா. முழங்கார் படியிட்டு முழுவதும் தரு